நன்மையின் கிருபையினால் முடிசூட்டினா அந்த 4வது மாதத்தில் பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற இந்த மாதத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக வெற்றிகள் வர கர்த்தர் இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். அதே போல 2 நாளாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். தேவனுடைய ஆவியின் குமாரனாகிய சகரியாவின் மேலே இருக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆவியானவர் கட்டளை ஆவியானவர் பொழியும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் தருவார். ஆசா ராஜாவுக்கு அவர் எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி, ஆசா ராஜாவை யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார சகல மனுஷரை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவரை நீங்கள் விட்டு விட்டார் அவர் உங்களை விட்டு விடுவார் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் கர்த்தரை எப்போதும் தேட வேண்டும், கர்த்தரை நாம் எப்போதும் துதிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். இஸ்ரவேலில் அநேக நாளாக மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை என்று, வேதமும் இல்லை என்று அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கிறோம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நாம் தேடும்போது அவர் விடாதபடி கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நெருக்கமான ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது ஆவியானவர் தாங்க நாம் ஆவியானவரை தேடும்போது கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த காலத்தில் வெளியே போகிறவர்களுக்கு உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. சில நேரங்கள் குடிகள் எல்லாருக்கும் மக அமளி உண்டாயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்கள், சிறு பிள்ளைகள் தொல்லைகள் அநேக இருப்பதினாலே பிள்ளைகளை நாம் எப்படி இந்த பரீட்சை நேரங்களிலே பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கும் என்று பெற்றோர்கள் அவதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் பரிசுத்த ஆவியானவர் தாமே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற அந்த ஒரு நெகிழ விடாதபடி திடமானதான வார்த்தையில் நாம் கொடுக்க வேண்டும். திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த தேசத்திலே விதைக்கிறான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகையினாலே அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகளுக்கு கேட்டபோது அவன் திடன் கொண்டு அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே அவர்கள் அந்த ராஜ்யபாரத்தை சொல்லும்போது கர்த்தர் உங்களில் இருந்தார், கர்த்தருடைய பலிபீடத்தை நீங்கள் புதுப்பித்து கட்டலாம் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஸ்திரீகள் புருஷர் எல்லாரும் கர்த்தரை யாரெல்லாம் தேட வேண்டும் என்று அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். தன் தகப்பனும் தாயும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னுமையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பரீட்சையில மற்ற இடங்களிலே அவர்கள் வெற்றியை பெறும்போது நாம் பொறுத்துமையோடு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தாவே, நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா பிரத்யேகமாக இந்த 4ஆம் மாதத்திலே பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே 100 100 பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் சீட்டு மடியிலே போடப்படும் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் வழி நடத்த முடியாது இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.